ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு ஒரு சூப்பரான முந்திரி அல்வா பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கூட பதம் மாறாமல் கடையில் உள்ள மாதிரியே சுவை வர்றதுக்கு ஒரு அழகான ட்ரிக் ஒன்று ஃபாலோ பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த முந்திரி அல்வா செய்கிறதுக்கு நான் 1 கப் கார்ன் மாவு எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம். இப்போது 2 கப் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கப்பையே தான் நம்ம ஃபுல்லாக மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஹேண்ட் விஸ்க் இருந்தால் ஹேண்ட் விஸ்கால் கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். முதல்ல கலக்கிறதுக்கு அது ரொம்ப இறுகி கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக கலந்து வந்துடும். நீங்கள் என்ன தான் கலந்து வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் அது திரும்ப அந்த மாவெல்லாம் அடியில் தங்கி ஒன்று சேரத ஆரம்பிக்கும். இப்போ அல்வா ரெடி பண்ண உடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும். அதனால் நான் பிளேட்டை க்ரீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் போல் நெய் எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் உடச்ச முந்திரி பருப்புகளையும் தூவி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பிளேட் எனக்கு பத்தாது. ஸோ என்கிட்ட பெரிய பிளேட் இல்லை. அதனால் நான் இந்த கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் அதே மாதிரி க்ரீஸ் பண்ணி முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. அடுத்ததாக சீனி பாகு காய்ச்சறதுக்கு 2.25 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இனிப்பு ரொம்ப சுல்லுன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட 1/2 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதனால் நான் ஒரே 1 கப் தான் தண்ணி ஊற்றுறேன். இப்போது அடுப்பை பிகினிங்கில் இருந்து கடைசி நம்ம முடிக்கிற வரைக்குமே சிறு தீயில் தான் வச்சுக்கணும். ஸோ சீனி நல்லா கரைஞ்சி இப்படி லேசாக கொதி வரவும் நீங்கள் அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுருங்க. அந்த வீடியோ கிளிப் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ தான் அந்த ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த அல்வா நல்லா பதமாறாமல் வர்றதுக்கு நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் நீங்கள் முதல்லே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு பதம் மாறாமல் நல்லா உங்களுக்கு அதாவது முத செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு சூப்பரான அல்வா வந்துடும். இப்போது பாருங்கள், இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. அந்த ஆயிலை சேர்த்து கலந்து விட்ட உடனே அடுத்து நீங்கள் கார்ன் மாவை ஒரு கலக்கி விட்டுட்டு இதில் ஊற்றுங்க. ஏன்னா அடியில் கார்ன் மாவு படிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கட்டியாக வரும். நீங்கள் உடனே பயந்துட வேண்டாம். ஆனால் அடுப்பு சிறுத்தியிலேயே தான் இருக்கணும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே திக்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது அந்த சூட்லேயே அழகாக இலகி வந்துடும். முதல்ல நெய்யை இந்த மாவை அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு ஊற்றின உடனே அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்படியே கொஞ்சம் நேரம் கிளறிட்டே அடுப்பில் இருக்கும் போது உங்களுக்கு நெய்யை உள்வாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும் போது நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம். நான் ஆரஞ்சு ரெட் கலர் கொஞ்சமாக தான் தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு நான் முந்திரி பருப்பை சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துடலாம். இப்போ மேலும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ கடைசி ப்ராசஸ்க்கு நம்ம வந்துட்டோம். அதனால் இனிமேல் கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதாவது எல்லா பக்கங்களையும் எடுத்து விட்டு நடுவுலையும் பிடிச்சிடாமல், கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ எண்ணெய் நெய் நம்ம சேர்த்துருக்கோம். பட் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும் போது இந்த நெய் ஊற்றுனதுக்கு அதுக்கும் அந்த மாவு நல்லா உள் வாங்கி இறுக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லலாம் நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிண்ணத்துலலாம் போட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் குறைஞ்சது நான்லாம் ஒரு 35 to 40 மினிட்ஸ் கிளறினேன். ஏன்னா சிறுதியிலேயே வச்சு இந்த நெய் நல்லா தாராளமாக இருக்கிறனால நல்லா தைரியமாக கிளறினேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு அல்வா நல்லா செட் ஆகி ஸ்லைஸ் போடும்போது கரெக்டான பதத்தில் வரும். இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இந்த கண்ணாடி பவுலில் கொஞ்சம், அதுக்கப்புறம் அந்த அலுமினிய பிளேட்டில் க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் மீதத்தையும் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போது இதை நல்லா ஆற விடணும். எனக்கு ஒரு 2 hours ஆச்சுங்க ஆறுறதுக்கு. ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பவுலில் உள்ளது பாருங்கள், நம்ம ரொம்ப ஆயிலாக இருக்கிறதுனால டக்குன்னு விழுந்துருச்சு. தொட்டு பார்த்தா நல்லா ஹார்டாக தான் இருக்கும். ஹார்ட்னால் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணும்போது நடுவில் இருக்க முந்திரி பருப்பெல்லாம் நல்லா கத்தியில் கட் ஆகுது. அப்படின்னா அதெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் இந்த ஓரங்களில் இருக்கிற முந்திரி பருப்பு மட்டும்தான் அப்படியே லேசாக வெளியே வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த முந்திரி பருப்புனால உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
இந்த ஓரங்களில் இருக்கிற 1-2 முந்திரி பருப்பு தான் வெளியே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பவுலில் நம்ம ஊற்றுனதுக்கும் அடுத்து அலுமினிய பிளேட்டில் இருக்கிறதையும் நான் எடுத்து காமிப்பேன். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு மைல்டாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், அல்வா எவ்வளோ சூப்பராக நல்ல கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அலுமினியம் அந்த இதில் ஊற்றி எடுத்ததுக்கும் அந்த ஓரங்களில் வச்சுருக்கிறதுக்கும் கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம மெட்டல் பிளேட்டில் நல்லா சுட சுட ஊற்றுனது, அது கிளாஸ் பவுலில் ஊற்றுனது. ஸோ நம்ம கிளாஸ் பவுலையே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். நான் பிகினிங்லேயே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். எலுமிச்சம்பழச்சாறு ஏன் சக்கரை பாகில் சேர்க்குறோன்னா அப்போ தான் சக்கரை பாகில் கட்டிகள் விழாமல் இருக்கும். அது போக அல்வாவில் ஒரு சூப்பரான புளிப்பு சுவை இருக்கும். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் சுட சுட இந்த முந்திரி அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.